இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரத்திலே 29 வசனங்கள் உள்ளன. ஒவ்வொரு வசனமும் மிக மிக முக்கியமான செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது பகுதி இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்பதை 1 மற்றும் 2ஆம் வசனங்களிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். 2வது பகுதி 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தேவனை அறிதலும் புதிய கற்பனையும் பற்றி கற்றுக்கொள்ளுகின்றோம். 3வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உலகத்தை சிநேகியாதிருங்கள் என்ற சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகின்றோம். 4வது பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் அந்தி கிறிஸ்துவை குறித்த எச்சரிக்கையையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். முதலாவது வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர்களில் பிரதான அப்போஸ்தலனும் வயது முதிர்ந்தவரும் திருச்சபைகளை நிலைநாட்டினவரும் திருச்சபைகளை வழிநடத்த பொறுப்பு பெற்றவருமாகிய பேதுரு அப்போஸ்தலர் பிள்ளைகளே என்று மற்றவர்களை அழைப்பது தவறானது அல்ல. அந்த அளவுக்கு அன்போடும் பாசத்தோடும் மற்றவர்களை பிள்ளைகள் என்று அழைத்து, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நான் எழுதுவதற்கு காரணம் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று தெளிவுபடுத்துகின்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்களை நாம் படிக்கும்போது, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நாம் பாவம் செய்யக்கூடாது. நீதி செய்ய உருவாக்கப்பட்டவர்கள், நீதி செய்ய படைக்கப்பட்டவர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்கென்று நீதி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்ற சத்தியத்தையும், ஒருவேளை தப்பி தவறி நாம் பாவம் செய்வோம் என்றால் நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதை ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 2வது வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ், அதாவது பிரேச்சித்த பலி, நம்முடைய பாவத்திற்காய் செலுத்தப்பட வேண்டிய அப்படியே முழுமையான விலைக்கிறைய பலியாக ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி அவரையே தந்தார். இதை ரோமர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை தாண்டி சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பாவங்களையும், அது எத்தனை தலைமுறையாயிருக்கலாம், உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்களாயிருக்கலாம், அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கான பிரேச்சித்த பலியாய், கிருபாதார பலியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே படிக்கின்றோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு பரிபூரண பலியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து இன்றைக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். 2வது பகுதியாய் ஆண்டவர் நமக்கு தந்த கற்பனையையும் அவரை அறிந்து கொள்வதையும் குறித்து பார்க்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுவோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். இதை யோவான் 14:15 படிக்கின்றோம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள், கட்டளைகள், உபதேசங்களை நாம் கைக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒருவேளை இதை கைக்கொள்ளாதவர்கள் ஆண்டவருக்கு விரோதிகள் அல்லது ஆண்டவருடைய சத்தியத்திலே நிலைத்திராதவர்கள். அதைத்தான் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. பொய்யும் பொய்க்கு பிதாவுமாயிருப்பது பிசாசு. முழுமையான சத்தியமாயிருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனை என்ன என்பதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்திலே அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். ஆகவே தேவ அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் இதை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட வேண்டும் என்பதை சத்தியம் நமக்கு கற்பிக்கிறது. மட்டுமல்ல, 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும்போது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சகோதரனை பகைத்துவிட்டு நான் கிறிஸ்துவின் ஒளியிலே அவருடைய கற்பனை அன்பின் கற்பனையிலே நடக்கிறேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவன் இருளிலே தான் இருக்கிறான் என்பதை வேதம் கற்பிக்கிறது. 10வது வசனத்திலே தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. ஏனென்றால் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம் சகோதரரிடம் அன்பு கூறுவதற்காகவே கற்றுத்தந்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனங்களிலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்கள் தங்கள் சகோதரரோடு அன்போடு இருப்பார்கள். அன்பை விட்டுவிடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை 11வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இன்னும் தெளிவாக அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அன்பு செலுத்த வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 3ஆவதாக உலகத்தை நேசியாதிருங்கள் என்ற செய்தியை கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த செய்தியை சொல்வதற்காக அவர் பிள்ளைகளே, பிதாக்களே, வாலிபரே என்று அனைவரையும் அன்போடு அழைத்து 2ஆம் அதிகாரம் 15, 16வது வசனத்திலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆகவே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆசை, அன்பு, எண்ணங்கள் இவை அனைத்தும் ஆண்டவராகிய கர்த்தர் மீது இருக்க வேண்டும். பணம், பொருள், உலகம், பதவி, பட்டம் இவைகள் மேலே நம்முடைய அன்பை நாம் கொட்டி விடக்கூடாது. இவைகள் அனைத்தும் கர்த்தர் அவருக்கு சித்தமானவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நம்முடைய அன்பு, ஆசை, எண்ணங்கள் அனைத்தும் தேவன் மீதும் பரலோகத்தின் மீதும் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நம்முடைய முதற் தாயாகிய ஏவாள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தபடியினாலே
மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை தொற்றிக் கொண்டபடியினால் பாவத்தில் விழுந்து விட்டோம். ஆகவே உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவ சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 4வது பகுதியாக அந்தி கிறிஸ்துவை குறித்த எச்சரிக்கை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து கற்றுக்கொள்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். கிபி 60ஆம் ஆண்டிலேயே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்துவிட்டான் என்று சொல்லுகிறார். அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவின் எதிரி என்று பொருள். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு, வசனத்திற்கு விரோதமாக செயல்படுகின்ற, பேசுகின்ற, எண்ணுகின்ற அனைவருமே அந்தி கிறிஸ்துவே. ஆகவே கிறிஸ்துவின் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகின்ற காரியங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்ற வார்த்தையை பலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அன்றைக்கு பிரதான ஆசாரியர்களாய் இருப்பதற்கு ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் தலையிலே எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ராஜாக்களாய் இருப்பவர்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதே போல தீர்க்கதரிசிகளாய் இருப்பவர்களுக்கு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டது. அபிஷேகம் என்ற வார்த்தை வேறு பிரித்தல் என்பது பொருள். வேறு பிரிக்கும் போது அதற்குரிய அதிகாரம், தகுதி, பொறுப்பு, கடமை என்று அநேக காரியங்கள் உண்டு. இப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு நானும் நீங்களும் நம்முடைய இருதயத்திலே இடம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவதற்கு நாம் அனுமதிக்கின்றோம். அன்று முதல் அவருக்கு அதிகாரம், அவருக்கு பொறுப்பு, அவர் நம்மை ஆண்டு கொள்ளும்படியான முழுமையான அர்ப்பணிப்பை நாம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக நிலைத்து நிற்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்காத நேரத்திலே அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக நிலைத்திருக்காது என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறவர்களே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்ற செய்தியை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இதைத்தான் யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகின்றார். நித்திய ஜீவனை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை மார்க்கு 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவை முழுமையாய் பின்பற்றினவர்கள் இதை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் முழுமையாய் கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்குள் போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இதை குறித்து விரிவாக புரிந்து கொள்வதற்கு யோவான் 14ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினதையும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்ற செய்தியை நாம் பொருத்தி படித்து கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் நமக்கு போதித்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர். அவருக்கே நம்மை அர்ப்பணித்து அவருடைய முழு ஆளுகையின்குள்ளாய் நாம் வாழுவோமாக. இந்த அதிகாரம் மிகவும் ஆசீர்வாதமான அதிகாரம். ஆகவே கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம்.
கிறிஸ்துவின் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.